ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 11th வீக் டே டு நைட் ஓல்ட்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற நீங்கள் எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 50% பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நம்மளாம் போயிட்டுருக்கும். சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு ரணக்கெல்லாம் பூமியாக போயிட்டுருக்கும். ராணுவம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த விஷயங்கள் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இதில் கொடுமையிலும் கொடுமை, பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? ஷோல்டர் இன்ஜுரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காரு. யாருமே கிட்ட வரல. கொடுமை. அவர் நடிக்கிறான்னு இத்தனைக்கும் பக்கத்துலேயே வந்து பவித்ராவும் ஜெஃப்ரியும் இருக்காங்க. அன்ஷிதா வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அவர் அந்த துடிக்கிற அந்த ஒரு இது கூடமா தெரில. அவன் நடிக்கிறான்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு அருண் அண்ட் விஜய் விஷயம்லாம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்தார். முடியல, திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிருக்காப்புல. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 3 வாரம் ரெஸ்ட்டு வேறு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை மேக்ஸிமம் ஒரு இருந்தார்னா கண்டிப்பாக டாப் 5 வந்துடுவார் ராணுவம். இல்லை அப்படின்னா வெளியே போயிடுவார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு நம்ம அருணுக்காக வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு பக்கம் ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் எதுக்கு இவங்களே வந்துட்டு இவங்க மேலே மண்ணவாரி போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஒன்று வந்துட்டு தீபக் வந்து சொல்லியிருப்பார், லேபருக்கு இது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார் டீ கொடுக்குற விஷயத்தில். அது ரொம்ப பெரிய தப்பு. அதை விஜய் சேதுபதி பெருசாகவே கேட்கவே இல்லை. அது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறம் தான் ப்ரோவோக் ஆகி ஒரு பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கும். ஆனால் அந்த சண்டையை பற்றி அவங்க பேசலை அன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நாள் நடந்த சண்டையை பற்றி தான் பேசினாங்க. ஸோ அதில் வந்துட்டு தீபக் குறைகள் வந்துடும்னு சொல்லிட்டு அதை விட்டாங்களான்னு தெரியல. ஸோ அது ஒன்று, அதில் எனக்கு உடன்பாடு இருக்குது. அவங்க சொன்னது கரெக்டு. பட் இன்னொன்றில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து திரும்ப வந்து பேசின விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க தப்புன்னு சொன்னது என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் அருணுக்கு கொடுத்த விஷயங்கள், அதாவது அந்த வார்த்தை உங்களுக்கு தப்பாக உங்களுக்கு தோணிருக்கு, இங்கே யாருமே தப்பாக தோணலன்னு சொன்ன விஷயங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க, தவறுன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் அட்வைஸ் கொடுத்தார். அர்ச்சனாக்கு அது தப்பாக தோணிருக்குன்றது என்னோட கருத்து. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா மஞ்சரி வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி ரயான் கீழே போக போகிறாரு. ஸோ இதான் நடந்திருக்கு. சரி, இப்போ வாங்க அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ வாங்க அனலைசஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய முத்துக்குமரன் இருக்காரு. இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 63,418 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27.08 மாதம் வந்துட்டுருக்கு. என்ன ஒன்று கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி உள்ள வந்தாச்சு. இருக்கிற எல்லாருமே வந்தாச்சு. விஜய் விஷால் ஜெஃப்ரி தவிர்த்து 2 பேருக்கும் அந்தளவுக்கு ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் இல்லை. அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தான் கணிசமான ஓட்ஸாக இருக்குது. ஏன்னா விஜய் விஷால் ஆல்ரெடி ஹாட் செட்டில் இருந்தார். ஜெஃப்ரி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, இப்போ இதில் வந்ததுனால பர்சன்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஓட்டு பிரியறதுனால கம்மியாக இருக்குது. ஆனால் ஓட்டு வர விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்குது. ஆனால் முத்துக்குமரன் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கண்டிப்பாக போட்டு போன வாரம் வந்து 2.5 லட்சம், இந்த வாரம் பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து 3 லட்சத்தை தாண்டுவோன்ற மாதிரி வந்துட்டு வெறித்தனமாக ஓட்டை போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இவரை வந்துட்டு டவுன் பண்ணுறதுக்கு, இவரோட ரசிகர்களையும் டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணாங்க தெரியுமா? இவர் வந்துட்டு நேற்று வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அது வந்துட்டு அதாவது போடா அப்படின்னு சொல்கிறதுக்கும் போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த இன்டென்ஷன் அதில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் சௌந்தர்யா இருக்காங்க, அவன் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறாங்க. அது சும்மா கிடையாது, நிறைய இடத்துல இரிட்டேட் பண்ணுறாங்க. காலையிலுக்கு ஒரு சம்பவம் இருந்துச்சு, அதை சௌந்தர்யா வரும்போது சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற டீப்பை எடுத்து அடித்து மண்டையை புழக்க போகிற பாருங்க, நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு காமெடியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறது சிரிக்கிறாங்க, மஞ்சரி ஜாக்லின் சிரிக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு இடத்துல நான் பார்க்குற சோஷியல் மீடியாவில் இதை வந்துட்டு கொலை மிரட்டல் என்னென்னமோ பேசுகிறாங்க. இன்னும் ஐயோ காமெடியாக பேசுறத கூடமா, ஏன் வன்மங்கள் இப்படி இருக்கா, ஆனால் வன்மத்தோடய வாழக்கூடாதியா, ஏன் அப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எப்படியாவது சாச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு முத்துவோட ரசிகர்லாம் வந்து கொஞ்சம் ஓட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா இவர் இன்னும் இவ்வளோ மோசமான ஆளாக இருக்காருன்னு அப்படின்னு ஏன் இவ்வளோ ரொம்ப மட்டமாக யோசிக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்த பிரிக்ஸ் அந்த எடுக்கிற விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு, அதாவது ஃபிசிக்கலாக வந்து ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ இதுவாக விளாட்றாரு, அதெல்லாம் ரொம்ப மோசம். ஆனால் வந்து ரணம் மேலே பழிய போட்டுறாங்க. ஏன் நம்ம அருண்லாம் வந்துட்டு சும்மாவே வந்து பில்டப் பண்ணார். ஆனால் இவர் அதை டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்கள் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போகிறதா விட்டுறாதீங்க. ஸோ இதனால் இப்படி சொல்கிறல உடனே வந்துட்டு நீங்கள் முத்துக்குமரனோட பிஆர் தான் நட்டுவாங்க. சரி, ஓகே, சொல்லிட்டு போங்க. ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,829 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.02. ஸோ சௌந்தர்யா வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய இடங்களை வந்துட்டு நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டு வர்றதுக்கு உண்டான விஷயங்களை நான் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆதங்கப்படுறேன்.
ஏன் எவ்வளோ பேர் வந்து உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. பேர் ராணுவக்கெலாம் ஷோல்டர் இன்ஜரி, அவர் 3வது பிளேஸில் இருக்கார். ஜாக்லின் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அருண் எவ்வளோ பண்ணுறாரு. பவித்ரா எவ்வளோ பவித்ரா பண்ணல. அதுக்கப்புறம் தீபக் எவ்வளோ பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் ஓட்டு வராமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் ஓட்டு வந்தால் யாருக்கு தான் கோவம் வராது, யாருக்கு தான் டவுட் வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வெளியே போன கண்டஸ்டன்ஸே வந்து அழகாக எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க பிஆரோட வேலை அப்படின்றாங்க. சரி, ஓகே. உள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையே வந்து ஒரு பேஸ் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் 24/7 பார்க்குறாங்க. அவங்க பேசுகிறாங்க. ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருந்தேன், வந்து கதவை தட்டுறாங்க, எனக்கு பாதியில் வந்துட்டு இருக்குது. அவர் ரொம்ப பச்சையாக பேசுகிறாங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக சொல்கிறேன், ரொம்ப பச்சையாக பேசுகிறாங்க. அது கேஷுவலாக பேசுகிறாங்க. எல்லாம் காதை அடைக்கிறாங்க. இன்னும் ஒரு பேசிக் இது கூட தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் கூட ஒரு பிரச்சனை. ரொம்ப டூ மச்சாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராணுவ வந்துட்டு அந்த மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. அங்கேயே வந்துட்டு ராணுவ கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இவன் நல்லா வீடியோ எல்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அவன் நடிக்கிறான். அங்கே ஒரு ஒரு கமெண்ட்டு ஏன் அப்படின்னா, கவுண்டர் வந்து போடுறது அங்கே வெளியே இருக்கவங்க ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னதுனால அங்கங்கே கவுண்டர் தனியாக உட்காந்து புலம்புறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு, அப்படியே வேணும்ட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, அந்த ப்ரொமோவில் பாருங்கள், அவரையும் வந்துட்டு பாவம் உட்காந்துருக்காரு. ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட கனவே காலின்ற மாதிரி இருக்காரு. அப்போ வந்துட்டு அதாவது ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறாங்க, நான்லாம் சாரி கேட்குன்னு இது பண்ணலாம், அந்த தப்புக்கு காரணம் அவன் தான். அந்த தப்புக்கு காரணம் அவர் கிடையாது. அந்த தப்பை செய்ய வச்சது தான் யார், ஜெஃப்ரி பண்ண வேலை. அவர் வந்துட்டு அந்த பிரிக்ஸை வந்துட்டு வஞ்சர்கிட்ட இருந்து அவ்வளோ வேகமாக ஒரு இதுவாக பிடிங்க ஆக்ரோஷமாக பிடிங்கிட்டு போகாமல் வந்து இவர் ஏன் அங்கே போகிறாரு. எல்லாருமே டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் பழியை தூக்கி இவங்க மேலே போட்டுறாங்க. ரொம்ப டூ மச்சாக போட்டிருக்கு. அதுவும் லாஸ்ட்டாக அவர் முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி குத்துற மாதிரி பேசுறதுல நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும்னு தான் என்னோட கருத்து. அப்படி இருந்தும் வந்து ஓட்டு போகிறாங்க பாருங்க, ரொம்ப சூப்பரில். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணா இருக்கார். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 23,800 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.1. ஸோ ராணவ் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் தொடர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் ராணவோட கேம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு அவர் வந்து அவருக்கு என்ன கேமை கொடுக்க முடியுமோ அதான் கொடுத்துட்டோம். ஏங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி முருகதாஸ் கொடுக்காத கேமா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஆக்ரோஷமாக கேமு. அவங்களாம் வந்து ரெக்கார்டை வாங்கிட்டா போனாங்க. அது கிடையாது. இவர் வந்துட்டு அவரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி பிரிக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சரி கொடுக்குறாரு. ஈஸியாக மஞ்சரி கட்டு வந்து ஜெஃப்ரி பிடிக்கிட்டு போயிறாரு. மஞ்சரி கூப்பிட்றாங்க, அப்போ தான் இவர் போகிறார், போய் அந்த பிரிக்ஸை எடுக்க போகிறாரு. உடனே இந்த இருக்கார பாருங்க அருண் ட்விஸ்டரு, அழகான பேருங்க ட்விஸ்டர். நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன், சே இவரை போய் ட்விஸ்ட்டு தான் போய் லைவ் பார்க்குறேன். இவர் போகிறாரு, உடனே வந்து இவரை பிளாக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஜெஃப்ரி இந்த பக்கம் பிடிக்கிறாரு, ஒரு பக்கம் இவர் பிடிக்கிறாரு, அருண் பிடிக்கிறாரு. பிடிச்சி சண்டைக்கு வரோம். இப்போ நான் தடுக்கலாம், சண்டையாக இருக்கேன். யார் சண்டைக்கு போந்துச்சு இல்லை, நான் யாருமே சண்டைக்கு வரவே இல்லை. அந்த பிரிக்ஸ் எடுக்க போகிறாரு, நம்ம கண் கூட பார்க்குறோம். மஞ்சள் அங்கேருந்து கத்துறாங்க, ஏங்க என்னங்க பேசிட்டுருக்கீங்கன்னு ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்கிட்ட வந்து இப்போ 6 பேர் என்னை பிடிச்சி தள்ளி அந்த பிரிக்ஸை எடுத்துகிட்டு போனீங்கல்ல, நீங்கள் அப்போ சொன்னீங்களா பாவம் அந்த பொண்ணு அது ஏதோ சொன்னீங்களா? இல்லை உங்களை அடிக்கலை. இப்போ அவர் மட்டும் அடித்தாரா? இல்லை அடிக்க வந்தான். நீங்கள் யார் டிசைட் பண்ணுறதுக்கு? நீங்கள் வந்து அந்த கல் எடுத்துறவங்க சொல்லிட்டு தடுத்துட்டு அவன் அது பெரிய சண்டை வந்திருக்கான். ஏன் ட்விஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான். பா சூப்பர். ஆனால் ரொம்ப மொட்டமான ஒரு இதுங்க. அதுக்கப்புறமா தான் அவர் பிரிக்ஸ் எடுக்க போகும்போது ஜெஃப்ரி வந்து இது பண்ணுறாரு, அப்படியே வந்து சுழண்டு கீழே விடுறாரு, ஷோல்டரை இன்ஜுரி ஆகிடுது. முடியலன்றாரு, அப்படியே பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு. அவர் பாவம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். அவர் படுத்துட்ருக்காரு, யாருமே கிட்ட வரல, எல்லாம் பார்த்துட்டு அவன் சும்மா நடிக்கிறான் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அருண் விஜய் விஷயம்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு பாவம். சரி பார்க்கலாம், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணுன்றது தான் என்னோட கருத்து. ஆனால் எது எப்படியோ மனுஷன் வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் மாட்டும் போதெல்லாம் ஓட்டு தாறுமாறாக வந்துடுது. அப்படி தான் வந்து ஸ்டார்டிங் வந்தாப்புல அந்த ஸ்கூல் டாஸ்கில் இப்போயும் வந்துட்டார். 3rd பிளேஸில் இருக்கார். சரி, 4th பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,938 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.94. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. கிச்சன் இன்சார்ஜ் அவங்க பாடு சம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரயான் வந்து காமெடியாக வந்து ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவர் பேசுவார். அது மாதிரி சுகர் கிடைக்கும்ன்றாரு, இவங்க முடியாதுன்றாங்க. இவங்க கிச்சன் இன்சார்ஜ்ன்ற ஒரு முறையில் கொடுத்துருக்கலாம். சரி இன்சார்ஜாக இருப்போம்னு சொல்லிட்டு முடியாதுன்றாங்க. இல்லைங்க தனியாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னோன்னே அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு அவருக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து. அவங்க வந்து வேணும்ன்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துட்டு அப்பயே சொல்கிறாங்க, இல்லை ஃப்ளூயிட் இஷ்யூஸ் அதாவது தண்ணியாக போகுதுன்னு சொன்னோடனே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் சொல்லலை தீபுக்காக சொன்னீங்க ஆனால் எனக்காக சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழியை போட்டு, இல்லை நான் சத்தியமாக சொன்னேன்னு சொல்கிறாங்க, கேட்க மாட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஜெஃப்ரி ஓடி வந்துறாரு, காப்பாற்றுறதுக்கு இல்லை. இவங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்களா, இவங்களை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு வராரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து இவங்களோட மடியில் வந்து பத்துன்னு இருக்காப்புல ஜெஃப்ரி. என்னையா பண்ணுறீங்க, ஏன் இப்படி வரும்போது, அதாவது இவங்களோட விஷயங்கள் தேவைப்படும் போது அங்கே வந்து ஒன்றா இருக்கீங்க,
தேவைப்படலை, இவங்க கூட இருந்தால் பிரச்சனைன்னு வரும்போது ஒதுக்குறது ஏன் அப்படின்னு கேட்குறேன். புரியல எனக்கு. இப்போ ஃபுல்லாக பவித்ரா கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்போ கோவா கேங்கில் இருக்கும்போது ஏன் பவித்ரா பக்கம் போகல? நோட் பண்ணி பாருங்கள் நல்லா. ஏன்னா கோவா கேங்க்கு முன்னாடி பவித்ரா கிட்ட பேசி வரோம். கோவா கேங் ஆனவொடனே 2 வாரம் வந்து பவித்ரா கிட்ட வர மாட்டாரான். கோவா கேங் பிரச்சனையில் மாட்டோன்னே பவித்ரா கிட்ட போயிடுவான். சூப்பரில். இது வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் வந்துட்டு யார் சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குங்க, கேமில் நாங்கள் காமிக்க மாட்டோம், இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி விளாட்றோன்னு இருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் இருந்த கேங்கே இருந்த இடத்தையே வந்து நீ கேவலப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டர்ன்றதை மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் இன்றைக்கி ஜாக்லினோட கேம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி அவங்க மேலே தப்பே இல்லை. வேணுட்டுமே ரயானும் ஜெஃப்ரி இவங்க மேலே பழிய போடுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. எனக்கு அது பிடிக்கல. 5வது பிளேஸ் பற்றி நான் அருண் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 19,052 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 8.14. ஸோ அருண் செம்ம ட்விஸ்டிங் வேலை, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பார்க்குறோம் அவர் வராரு, அப்படியே வந்து அப்படியே தடுக்கிறாராம். சரி, தடுக்கிறது எப்படி தடுப்பாங்க? ஷோல்டரை பிடிச்சா தடுப்பாங்க? அப்படியே வந்து இந்த பக்கம் போட்டு இப்படி லாக் பண்ணி அவர் மூஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அப்படி இந்த பக்கம் நரம்பெல்லாம் புடச்சிட்டு இருக்கு. அவ்வளோ நீங்கள் ஆக்ரோஷமாக பண்ணி 2 பேரும் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் அது ஏதோ மூட்டு விலகி இருக்குது. இவர் திரும்பவும் அதை கவனிக்காமல் அந்த பிரிக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு செங்கல் எடுக்கணும்னு பண்ணும்போது தான் கீழே விழுந்து அது வந்து இதுவாகிருக்கு. இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இதில் வேறு வந்து விஜய் விஷாலுக்கு இவருக்கு சரியான சண்டை வந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணுறாங்க, இவர் போயிட்டு வந்துட்டார், அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டார் ராணு. அப்போ இவர் வந்து ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கார் விஜய் விஷால். இவர் இங்கேருந்து நான் இதுக்கு தான் சொன்னேன், சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க, இப்போ ஒரு டிக்கெட் போச்சா இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா போகுது பாருன்னு ரொம்ப அப்படியே கேஷுவலாக டிக்கெட்டு கண்டஸ்டன்ட்லாம் உங்களுக்கு அதுவும் முடியாமல் ஒருத்தன் போயிருக்கான் உள்ள, அவனுக்கு கை உடஞ்சிச்சா என்னன்னு தெரியல, டிக்கெட்டு உங்களுக்கு பிடிச்சி வெளுத்தாரே உன்னால் முடியலாம் வெளியே போடா அப்படின்னு கத்தினார். செம்மையாக இருந்துச்சு. விஜய் விஷால் இந்த மாதிரி கேம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக டாப் 5 அசால்ட்டாக வந்துடுவார். அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது வந்து அடுத்த வாரம் அவர் வந்து நாமினேஷன்ஸில் வரும்போது தெரியும். ஆனால் ரொம்ப டூ மச்சாக ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேமை கொடுக்குறாரு அருண். அதை அந்த ட்விஸ்ட்டு பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு டிக்கெட்டுன்றது, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜாக்லின் வந்துட்டு அந்த பிரச்சனை ஆகிடுச்சு சமாதானம் பண்ணுறதுக்கு விஜய் விஷால் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து அவ்வளோ கேவலமாக கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. சூப்பரில். 6வது பிளேஸ் பற்றி நான் பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,691 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.7. இந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஐயோ என்ன அந்த பிரிக்ஸை எடுத்து அந்த அதில் ராணுவ கூட அவ்வளோ சண்டை போடுறாங்க. கோவம் வந்துருச்சு. ஆனால் ஒரு இடத்துல முத்து வச்சு செஞ்சாங்க, செம்ம ட்ரெண்டிங்கில் போச்சு. என்னென்னா முத்து வந்து கேட்குறாரு இவங்ககிட்ட, ஏய் கேப்டன்ஷிப்புக்கு நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நான் எங்கே உங்களுக்கு போடணும், நீங்கள் தான் ஆல்ரெடி கேப்டன் ஆகிட்டீங்களே, நான் வந்துட்டு மற்றவங்க வரணும்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் உங்களை கேப்டன் ஆக்கினா என்ன ஆக்காட்டி என்ன, நீங்கள் அங்கேயும் பேச தான் போகிறீங்க இங்கேயும் பேச தான் போகிறீங்கன்ட்டாங்க. ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிட்டு, ஏய் இன்னும் எப்படி கலாய்க்கிற, இல்லை அதே மாதிரி பிக் பாஸ் வேறு சொல்லியிருந்தேன் அந்த விஷயம் சொன்னார்லான்னு சொல்லும்போதே இவங்க டக்குன்னு கவுண்டர் அடிக்கிறாங்க, எல்லாம் மண்டே கிழவு வந்தது அதானே அப்படின்னு ஒன்று ஒரு இன்னும் மன உளைச்சல் ஆகிட்டார். அப்படியே அங்கே இருக்கிற தலைவன் தூக்கி அடிக்கிறார். செம்ம சிரிப்பாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. பட் இதை மாதிரி இப்போ கொஞ்சம் பேசுகிறாங்க. சரி, இன்னும் கேம் எதிர்பார்க்குறோம், ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ போன வாரம் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்தாங்களா, இப்போ எங்கே போனாங்க அதை தான் நம்ம சொல்கிறோம். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 15,368 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.56. இல்லை ஓட்டே வரல. அப்போ இவரை கைட்டு விட்ருவாங்க போலுக்கு இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாட்டுக்கிறது கிடையாது. கொஞ்சம் ஈகோ இருக்குது, அது வந்து இல்லை. அதே மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சம் அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிப்பாங்க, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. முத்துக்குமரன் கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா நான் வந்து இருக்க வேண்டிய இடத்துல முத்துக்குமரன் இருக்கானன்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்குது இவருக்கும் சரி விஜய் விஷாலுக்கும் சரி. அதனால் அங்கங்கே வந்துட்டு ஒரு விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டீம் பிரிக்கும் போது முத்துக்குமரன் கூட ஜாயின் ஸ்டார் முத்துக்குமரன் வந்துட்டு மஞ்சள் கூப்பிட்டாங்க. ஆனால் இவர் வந்து இல்லைடா நம்ம இருந்தால் பிராண்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அது ஒரு வேலை பண்ணார். அதுமாதிரி கொஞ்சம் பயப்படுறாரு, தள்ளினா கீழே வந்துடணுன்ற மாதிரி இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாதானே, உன்னை தள்ளினா நான் லாக் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் பேசின விஷயங்கள். நல்லா தான் கேம் கொடுக்கணும் பண்ணுறாரு. பட் ஆனால் ஓட்டு வரமாட்டுது. அதுதான் நம்மளுக்கு என்ன ஒரு டவுட்டு. ஏன்னா இந்த டெவில் டாஸ்க்லேருந்து அந்த பாம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தீபக்கில் சூப்பராக கொடுக்குறாரு கேமு, நல்லா பாராட்டுகளும் வருது. விஜய் டிவி ஒரு பக்கம் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு விட்டுருங்க. ஆனால் ஓட்டு வரணும்ல. ஆனால் ஓட்டே வராமல் பவித்ராவோட ஓட்டு தீபக் கம்மினா இது எனக்கு புரியல. எனக்கு பவித்ராவோடவா மோசமாக பண்ணுறாரு, இன்னையா நடக்குது. 8வது பிளேஸ் பற்றி அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,387 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.29. ஸோ அன்ஷிதாவோட கேம் எப்படி இருக்குது இந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவே, சாரிடா நீ வந்துட்டு உண்மையிலே துடிச்சிட்டு இருக்க வழியிலன்றது தெரியாமல் நான் உன்னை நடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அழுத மாதிரி அங்கேயும் சாரி கேட்டிருப்பாங்க, இங்கே இன்னொரு பக்கம் சாரி கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் அதெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடிப்போ இல்லையோ என்ன கேட்டிங்கன்னா அன்ஷிதாவோட கேம் எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன், முடிஞ்சு போச்சு. அதுதான் மனுஷத்தன்மை. நடிக்கிறதுக்காக கேட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா அதையே கொச்சப்படுத்துறதுக்கும் ஒரு சில பேர் இருக்காங்களே, இப்போ சௌந்தர்யா ஜெஃப்ரி மாதிரி, அதுதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணிட்டோம்,
அங்கே வந்து சாரிடா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. நீ பண்ணதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு அங்கே ஒரு குத்துவல் வரும்போது அதே மாதிரி நீ வந்து வேணும்ட்டு தெரியப்படுத்துறதுக்கு அவன் பண்ணுற இதெல்லாம் தேவையில்லாது. ஒருத்தர் ஆல்ரெடி அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்கான். இந்த முத்துக்குமரன் படம் பார்த்து அதே மாதிரி முத்துக்குமரன் உக்காந்துட்டார். அதுக்கப்புறமும் தர்ஷிகா பண்ணது எவ்வளோ பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. அந்த மாதிரி இப்படி இவங்க பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆள் மேலே போயிட்டார். என்னத்த சொல்கிறது. ஸோ 9th பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி வந்துட்டாங்க. நல்ல விஷயம். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,274 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.24. சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட்ங்க. உண்மையிலேயே நம்ம சொல்லியே ஆகணும். வாயில்கான என்ட்ரியில் வந்து நேரத்தை அவங்களோட கேம் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பேசுகிறேன், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேமையும் தனக்கு ஏதாவது பிரச்சனை வச்சா பரவாயில்ல, அந்த கேமை நான் எப்படி சுவாரஸ்யமாக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க்காக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்படி தீபக் இருக்கோ அது மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட். இதைத்தான் நான் சொல்ல வரேன். மஞ்சரிக்கு இப்போ ஓட்டே இல்லை, மஞ்சரிக்கு இல்லை, தீபக் இல்லை, அதுக்கு மேலே யார் இருக்கா, அருணுக்கு இல்லை, எப்படி மேலே வருது அதுதானே நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்களால எவ்வளோ முடியுமோ டஃப்பாக கொடுக்குறாங்க அந்த டாஸ்கில், வீக்லி டாஸ்கில். ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு வராமல் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரிதாபப்பட்டு ரயானா வந்துட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிட்டாரான்னு தெரியல. ஓட்டு இவங்களுக்கும் கீழே இருக்கிற ரயானுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்டத்தட்ட ஒரு 1000 டிஃப்ரெண்ட்டில் வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ மக்களை நான் ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன், பாருங்கள் கேமை பாருங்கள், கேமை பார்த்து அதுக்கு ஓட் பண்ணுங்கள். இந்த அன்அஃபிஷியல் மட்டும் மெயின் கிடையாது. மெயினே பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் தான். ஹாட் ஸ்டாரில் மிஸ்டு கால்னு சொல்லிட்டு டெய்லி அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே அவங்களே கொடுக்குறாங்க. பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த மிஸ்டு காலில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் வரப்போகுது. ஸோ அதை பண்ணுங்கள் தயவு செஞ்சுருந்தது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சரி, அடுத்தது 10th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயன் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 11,450 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.89. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில. இவருக்காக எத்தனை வாட்டி இவங்க வந்து நின்றுருப்பாங்க ஜாக்லின். இவருக்காக வந்துட்டு அன்றைக்கி இந்த டால் டாஸ்கில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் குமுறு எழுதாங்க. அதனால் எவ்வளோ கெட்ட பேர் ஜாக்லின் வந்துச்சு. இவ்வளவும் பண்ண ஒரு பொண்ணை வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வச்சு அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமான்றது என்னோட கேள்வி. எனக்கு ரயான் கேமையும் பிடிக்காது, ஜாக்லின் கேமையும் பிடிக்காது. பட் இவங்க 2 பேருக்குள்ள என்ன நியாயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எல்லா நியாயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டப்புன்னு வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு வேலையை பண்ணுறீங்களா, அது நியாயமானது என்னோட கேள்வி. கடைசியில் இப்போ வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் புகைஞ்சது தான், இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வெடிக்கும். இவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, இவர் நம்பியிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, என்னோட கஷ்டத்தை உனக்கு விளையாட்டாக போச்சா, காமெடியாக போச்சான்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நீ வந்து அந்த மாதிரி சொல்லலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யான ஒரு பழியை வர போகிறார். நீ வந்து ஃப்ளூயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லவே இல்லை, தீபக்கை தான் சொன்னேன். அப்போ தீபக் உனக்கு வந்து வசதி, நான் வந்து தாழ்வா, அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. தேவையில்லாது. அதனால தான் பாருங்கள் வந்துட்டார் கீழே. அது மட்டும் இல்லாமல் இவரோட தேவை ஃப்ரீ டாஸ்க்கு தேவை இல்லைன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் விஷயம் இருக்குது, வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஷாக்கிங் விஷயத்தில் பிரயாணம். அடுத்தது நம்ம பண்ண மங்களம் சார் இருக்கார். அவர் லாஸ்ட்டில் தான் இருக்கார். சரி, லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய மங்களம் சார் இருக்கார், ரஞ்சித் அவர்கள். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 6,985 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.98. ஸோ ரஞ்சித் அவர்கள் டட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வந்துட்டு போயிடுவார். ஏன்னா அவரால் இதுக்கு மேலே முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏதோ பண்ணுறாரு. அதாவது சரி, இவங்களாம் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு கேம் விளாட்றாங்க, மஞ்சர்கிட்ட பிடுங்குறாங்க. ஊருக்கு இன்னும் ஆக்ரோஷமாக பிடுங்குறாரு தெரியுமா மஞ்சர்கிட்ட. அட்டுட்டா ஏன் மற்றவங்களும் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? எப்போ பார்த்தாலும் மஞ்சரை டார்கெட் பண்ணுறது. இதில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு மஞ்சரை டார்கெட் பண்ணணும். முதல்ல முத்துக்குமாரை டார்கெட் பண்ணாங்க, முடியல. இப்போ சரி மஞ்சரை டார்கெட் பண்ணுவோம். இவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, எது எப்படியோ பாவம் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஆசை தேர விளையாண்டு போட்டோம். விளையாண்டா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, இந்த மாதிரி சின்னது. சரி, ஓகே. இவங்களாம் மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 2,234,192 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்பலாம். அதே மாதிரி டபுள் எலெக்ஷனில் வந்துட்டு இவங்க 2 பேர் போகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து கை ப்ராப்ளத்தால் ராண வெளியே போகிறாரா, இல்லை இதில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ண ஜெஃப்ரியும் வந்து ஒரு காரணகர்த்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.